இந்த மண்ணின் மைந்தர் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அரியலூர் அரிமா என்று அழைக்கப்பெற்ற நமது போக்குவரத்துத்துறை அமைச்சர் அண்ணன் ஸ்ரீ சிவசங்கர் அவர்களை இந்த பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாய் மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கி மாணவ செல்வங்களின் கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் காசோகா கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவானந்தன் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி திருமதி கௌசர் அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் ஆண்டிமடம் நெப்போலியன் சுகன்குமார் அவர்களே, வட்டார கல்வி அலுவலர் ஆண்டிமடம் திருமதி சந்திரலேகா அவர்களே, வட்டார வளமைய மேற்பார்வையாளர் ஸ்ரீ அருமைராஜ் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இரா வேல்முருகன் அவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, என்னோடு வருகை தந்திருக்கிற தம்பி அங்கனூர் சிவா அவர்களே, கதிரேசன் அவர்களே, காட்டாத்தூர் மகாலிங்கம் என்கிற தமிழ்மாறன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் தாழ்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு நான் காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைதான் காரணம் என்பதால் முதலில் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தாழ்வு நேர்ந்ததற்கு என்ன காரணம் என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உங்களிடையே எடுத்துரைத்தார். காலத்தாழ்வாக இந்நிகழ்வு நடந்தாலும் கூட அனைவரும் காலையில் இருந்து பொறுமையாக காத்திருந்து இந்த 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 10 மணியிலிருந்து நீங்கள் காத்திருக்கிறீர்கள். இந்த பள்ளியின் வரலாறு குறித்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கே சுருக்கமாக எடுத்துரைத்தார். ஆசிரியர் மாசிலாமணி அவர்கள் இதே பள்ளியில் படித்து மறுபடியும் இதே பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார் என்பதையும், தன்னோடு படித்த தன்னுடைய வகுப்பு தோழர் திருமதி சாந்தி அவர்கள் இன்றைக்கு இந்த பள்ளியிலே படித்த மாணவி, அதே வேளையில் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர், இப்படி இந்த பள்ளி மாணவர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பொறுப்பேற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு பள்ளி இந்த பள்ளி என்பதை எடுத்துரைத்தார். அத்துடன் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது இந்த வட்டாரத்தின் 48 தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்ட வரலாற்றையும் இங்கே சுருக்கமாக எடுத்துரைத்தார். என்னுடைய சொந்த கிராமத்தில் நான் படித்த பள்ளி, நான் படிக்கிற போது நடுநிலை பள்ளியாக இருந்தது. பிறகு தொடக்க பள்ளியாக தரம் குறைந்துவிட்டது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் காலத்தில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த போதுதான் அந்த பள்ளி மறுபடியும் நடுநிலை பள்ளியாக உயர்ந்தது. இப்போது அது உயர்நிலை பள்ளியாக உயர்ந்திருக்கிறது. கல்வி வளர்ச்சியில் தான் ஒரு தேச வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. கல்வி வளர்ச்சியில் தான் ஒரு மாநில வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது. கல்வி வளர்ச்சியில் தான் ஒரு மாவட்டத்தின் வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது. கல்வி வளர்ச்சியில் தான் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது. கல்வி வளர்ச்சியில் தான் ஒவ்வொரு தனிநபரின் வளர்ச்சியும் அடங்கியிருக்கிறது. எனவே இத்தனை ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன என்பதை விட என் வீட்டில் உள்ள பிள்ளைகள் அத்தனை பேரும் படித்திருக்கிறார்கள் என்பதுதான் பெருமைக்குரியது. எவ்வளவு நிலம் இருக்கிறது, எவ்வளவு வீடு இருக்கிறது, எவ்வளவு ஆடு மாடுகள் இருக்கின்றன, எவ்வளவு நகை நட்டுகள் இருக்கின்றன என்பது அல்ல பெருமை. நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் படித்திருக்கிறார்கள்
விவரம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், நாட்டு நடப்பை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், நாகரிகம் கற்றவர்களாக இருக்கிறார்கள், தன்மானம் உள்ளவர்களாக வாழ்கிறார்கள், தலை நிமிர்ந்து வாழ்கிறார்கள் என்பதுதான் நமக்கு பெருமை. ஆகவே நாம் தன்மானத்தோடு வாழ வேண்டுமானால், தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமானால், தற்சார்போடு வாழ வேண்டுமானால் நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான். அது கல்வி, 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 கல்வி என்பதுதான். எனவே நான் பெற்றோருக்கெல்லாம் கொடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் எத்தனை பிள்ளைகளை பெற்றாலும் அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் அரசாங்கமே பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துகிறது, ஊக்கப்படுத்துகிறது, அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டுகிறது. அதிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் புதிய புதிய பல திட்டங்களை அறிவிக்கிறார். அதிலே ஒன்றுதான் புதுமை பெண் திட்டம், இன்னொன்று தமிழ் முதல்வன் திட்டம், இன்னொன்று நான் முதல்வன் திட்டம். இவையெல்லாம் பிள்ளைகளின் பள்ளி கல்வியை ஊக்கப்படுத்தி உயர் கல்விக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டங்களால் தொலைநோக்கு பார்வையுள்ள திட்டங்கள். ஏனென்றால் பெரும்பாலும் கிராமப்புறங்களிலே பிள்ளைகள் பள்ளியில் ஆர்வப்பட்டு பெற்றோர் போய் சேர்ப்பதுண்டு. 3ஆம் வகுப்போடு நின்று விடுவார்கள், பிறகு ஆர்வம் காட்டுவதில்லை. 5ஆம் வகுப்போடு நின்று விடுவது, பிறகு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. 8ஆம் வகுப்போடு நிறுத்தி விடுவது. இப்ப நடுநிலை பள்ளி 8ஆம் வகுப்பு வரை இருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரை படித்தால் போதும், வேற ஊருக்கு பிள்ளைகளை அனுப்புவதில்லை, பாதியிலே படிப்பை நிறுத்தி விடுவது. 10ஆம் வகுப்போடு சில பிள்ளைகள் படிப்பை பாதியிலே நிறுத்துவது. முன்பெல்லாம் நாங்கள் படிக்கிற போது 11ஆம் வகுப்பு தான் பள்ளி இறுதி ஆண்டு. 11ஆம் வகுப்புல ஆங்கிலம் கணக்கு ரெண்டும் பெரிய சவால். ஆங்கிலத்திலும் கணக்கிலும் பெரும்பாலான பிள்ளைகள் வெற்றி பெறுவதில்லை, தேர்ச்சி பெறுவதில்லை, அவ்வளவுதான். அதற்கு பிறகு படிப்பதில்லை. இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இது ரெண்டுலையும் ஃபெயில் ஆனா அதுக்கப்புறம் படிக்க போகிறது. இப்படி டிராப் அவுட் என்பது, படிப்பை பாதியிலே நிறுத்துவது என்பது நம்முடைய குடும்பங்களில், குக்கிராமங்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது. கேட்டா நான் 8ஆம் கிளாஸ் வந்து படிச்சேன், 4ஆம் கிளாஸ் படிச்சேன், 10ஆம் கிளாஸோடு முடிச்சுக்கிட்டேன். அதுவும் பெண் பிள்ளைகள்னா 8ஆம் வகுப்பு படிக்கிற போது பருவத்துக்கு வந்து விடுவார்கள். அது இயற்கை. பருவத்துக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் பள்ளிக்கு அனுப்புறது இல்லை. போதும், படிச்சது போதும், இனிமேலாம் ஸ்கூலுக்கு போக வேண்டாம், கையெழுத்து போட கத்துக்கிட்டதே போதும், அதுக்கு அடுத்து என்ன வேலை, கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படித்தான் கடந்த காலங்களில் இருந்தோம். இந்த நிலையை முற்றாக மாற்றக்கூடிய வகையில், தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் இன்றைக்கு 10ஆம் வகுப்பு இறுதித் தேர்வாக இருந்தாலும் 12ஆம் வகுப்பு இறுதித் தேர்வாக இருந்தாலும் முதல் மதிப்பெண் எடுப்பவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். மாவட்ட அளவிலே, மாநில அளவிலே அதிக மதிப்பெண்கள் எடுப்பவர்கள் பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெண் கல்வி இன்றைக்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது. பள்ளி படிப்போடு நிறுத்திவிட்டு அதன் பிறகு வேலை தேடுவது அல்லது திருமணம் செய்வது, இதுவும் தவறு. எந்த அளவுக்கு உயர்கல்வி, அதாவது பட்ட வகுப்பு படிப்பது, BA, BSc, BCom இது போன்ற படிப்புகள், அல்லது லா படிப்பது, சட்டம் படிப்பது, அல்லது மருத்துவம் படிப்பது, அல்லது என்ஜினியர் பொறியியல் படிப்பது, இப்படி தொழிற்கல்வி படிப்பது, இதற்கெல்லாம் பணம் இல்லை, இதுவெல்லாம் என்னால படிக்க வைக்க முடியாது என்று பெற்றோர் சோர்ந்து போவார். அப்படி சோர்ந்து விடக் கூடாது. அந்த உயர் கல்வியை மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு உயர்கல்வியிலே மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்குகிற திட்டம்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்றவையெல்லாம். நோக்கம் என்ன? பள்ளி படிப்போடு நின்றுவிடக் கூடாது என்பதுதான். உயர்கல்விக்கு செல்ல வேண்டும். நீங்க காலேஜ் வரையும் பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு உலகம் தெரியும். அவன் 100 பேருக்கு வழிகாட்டுவான்.
உண்மையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அதன் பிறகுதான் அவன் கற்றுக்கொள்ள முடியும். சொந்த காலில் இருக்கிற தைரியத்தை, தன்னம்பிக்கையை பெற முடியும். அப்பா அம்மாவை சார்ந்து வாழாமல், குடும்பத்தினருக்கு பாரமாக இல்லாமல் தனித்து வாழ்வது எப்படி, தன் சொந்த காலில் நின்று வாழ்வது எப்படி என்கிற அந்த தன்னம்பிக்கையை பெற முடியும். எனவே இந்த பள்ளியில் அப்படி படித்து பல பேர் பல பொறுப்புகளுக்கு, பதவிகளுக்கு, அரசு வேலைகளுக்கு போயிருக்கக்கூடிய வரலாறு இருக்கும். அந்த வரலாறு கொண்ட 100 ஆண்டு கால வரலாறு கொண்ட இந்த பள்ளியில் இன்றைக்கு 100ஆண்டு விழா நடப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கிய பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்று பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.